ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கேழ்வரகுல இட்லி தோசைக்கு மாவு வந்து அளவு எவ்வளோன்னு பார்க்கலாங்க. மாவு அரைக்கிறதுக்கு நான் 3 டம்ளர் வந்து கேழ்வரகு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் வந்து இட்லி புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் வந்து கருப்புளுந்து, வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவு தான் நான் போட்டிருக்கேன், அதனால தான் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கருப்புளுந்து சேர்த்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த வித்தியாசமும் தெரியாது. வெள்ளை உளுந்துக்கும் கருப்பு உளுந்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறிட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். புளிச்சிட்ட பிறகு நீங்கள் இட்லி தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். கேழ்வரகுல வந்து ரொம்ப அழுக்கு வருங்க. நல்லா இந்த மாதிரி கழுவிக்கோங்க. அப்புறம் நம்ம பியூரிஃபை வாட்டரில் ஊற வச்சிடலாம். எப்போவுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு தாங்க ஊற வைக்கணும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.